ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, தமிழராக, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களாலேயே சொல்லப்படுகிறார் என்றால் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் தான் இது பெரிய டேட்டா. எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், வர மாட்டாங்களா? தமிழர் கிடையாது இல்லையா? ஓகே, தமிழர் ஒரு தமிழர் பிறந்த ஒரு பச்சை தமிழர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு எளிய தொண்டன், சினிமா கவர்ச்சி இல்லாத தொண்டன். அடிப்படை இல்லையா? ட்ரம்ப் அந்த ஈரான் இருக்குல்ல, போர் ஒப்பந்த பிரச்சனையை தாண்டி விஜய்கிட்ட கூப்பிட்டு பேசினாராம். அந்த அளவுக்கு எல்லாம் செய்திகள் பரப்பப்பட்டது. கப்பல் எப்படி போறது? இது வந்து இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அமித்ஷா வந்து எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார், தமிழ்நாட்டின் எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சொல்வதை கேட்டுத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அவர்கள் தான் எதையும் முடிவு செய்வார்கள். வேல்முருகன் அதுக்கு கவுண்டர் கொடுத்திருக்காரு. சாரி, நம்ம காட்பாடி ஐயா அவர் சொந்தக்காரர்களும் கொடுத்திருப்பாரு. அவர் துரைமுருகன், இவர் வேல்முருகன். அதனால ரெண்டு முருகன்களும் மாத்தி மாத்தி பேசிக்கிறார். அது அவங்களுடைய விஷயம். 4 வருஷம் 3 மாசம் ஆட்சி திறம்பட நடத்தியவர். இத்தனைக்கும் கொரோனா காலகட்டங்கள்ல அவ்வளவு நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் கூட மிக சிறப்பாக, அது பக்கம் அவங்களுடைய கட்சியிலே பல நெருக்கடி, எதிர்கட்சி நெருக்கடி, அவரெல்லாம் 3 மாசம் தாண்டு வரேன்னு கேட்டு ஸ்டாலின் ஐயாட்ட போய் கேட்கும்போது நாங்க எதுக்குங்க ஆட்சி கலைக்கணும், 3 மாசத்துல அவங்க ஆட்சியை கலைஞ்சு போறோம்னு சொன்ன நிகழ்வுலாம் இருக்கு. தனது அரசியல் அனுபவத்தை கொண்டு சாணக்கியத்தனத்துடன் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். டைம்ஸ் நவ் சேனல்ல அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் கொடுத்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது இப்ப பேசுபொருளா இருக்கு. பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு விடை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கான பெரியண்ணன் அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான்றத ஒரு தெளிவான விஷயத்தை அமித்ஷா சொன்னாரா, மோடி அவர்கள் பேரை சொன்னார்களா அப்படின்றவங்களாம் இது பதிலா இருக்குமா? கண்டிப்பா பதிலா இருக்கும். அதாவது இது இந்தியா முழுவதும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அதாவது இந்தியாவின் பெரிய அண்ணன் அப்படின்னு சொன்னால் மோடி, அதுக்கு அடுத்து சின்ன அண்ணன் சொன்னா அமித்ஷா, இரட்டையர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதும். ஆமா, கரெக்ட். அப்படி இருக்கும்போது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர் அமித்ஷா அவர்கள், சொல்ல போனா பல மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியவர், ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு புகழ்பெற்றவர். அவரே என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு தமிழருக்கு கிடைத்த வெற்றியா தான் நான் பாக்குறேன். இப்போ இவங்கெல்லாம் பல விமர்சனங்கள் வச்சாங்க. இவர் டெல்லிக்கு போனாரு, ஒரு காலத்துல போயஸ் காலங்கள்லாம் டெல்லியில் இருக்கவங்களாம் வந்தாங்க அப்படின்ட்டு. இவங்க என்னமோ யோகியசிகானி மாதிரியும், இவங்க டெல்லிக்கே போகாத மாதிரியும், தனது மகளை தீகார் சிறையில் வைத்த பிறகு இவர் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் கெஞ்சி கதறி அழுது 63 தொகுதியா 24 தொகுதியில் போட்டிட்டு காங்கிரஸ் கொடுத்த வரலாறுலாம் இருக்கு. இது வரலாறுல நிறைய மறைக்கப்பட்ட பக்கங்கள். இதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. மக்கள் மறக்கல, எல்லாரும் மறக்கல. ஆனா அவங்கெல்லாம் மெமரி லாஸ் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை மறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, தமிழராக, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களாலேயே சொல்லப்படுகிறார் என்றால் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லிக்கு போறாரு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிலைமைதான் தமிழக எதிர்கட்சி தலைவருக்கு ஏற்படும், அதிமுக தலைமைக்கு ஏற்படும் குற்றச்சாட்டை அமைச்சர் சிவசங்கர் சமீபத்துல கூட சொல்றாரு. இந்த பேரை சொல்றத தமிழ்நாட்டுல ஏதேனும் ஒரு விழாக்கள்லயோ ஒரு கூட்டங்கள்லயோ அமித்ஷா சொல்லியிருந்தாருன்னா அதனோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருந்திருக்கும். இல்ல, ஆனா ஒரு பேட்டியில ஹிந்தியில சொல்றாரு அப்படிங்கறது கூட எதிர்கட்சிகளோட கேள்வியை வைக்கலாமே. இது நல்ல கேள்வி. ஆனா அவர் வந்து இவங்க இந்த எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அரசியல் முதிர்ச்சி இல்லாத அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக தான் நான் பாக்குறேன்.
நீங்க தமிழ்நாட்டுல தேர்தல் பொதுக்கூட்டங்கள்ல இதே விஷயத்தை சொன்னா அது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு யுக்தி. தமிழகத்தினுடைய வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தி. தமிழகத்தின் ஒரு முன்னாள் முதல்வரை, வருங்கால முதல்வரை புகழ்ந்து பேசுகிறார் அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் நியூஸ் ஆயிருக்கு. இது இப்போ இன்டர்நேஷனல் செய்தியாக, குறிப்பா இந்தியா முழுவதும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு தமிழர் தலைவர், அவருடைய ஆளுமையை பற்றி உலகமே போற்றக்கூடிய உள்துறை அமைச்சர் பேசுறாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சரை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியான ஒரு தகவல். இது விளம்பரத்துக்காகவோ தேர்தல் அரசியலுக்காகவோ இல்ல தேர்தல் நாடகத்துக்காகவோ சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இதை நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசினா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்க பல வாட்டி கேட்டோம், இதுக்கு பதில் சொல்ற விதமா பேசிட்டு போயிட்டாரு. இப்போ காங்கிரசுக்கு பயந்து, விஜய்க்கு பயந்து திமுக என்ன பண்ணிச்சு? 28 தொகுதி பிளஸ் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா தொகுதி கொடுத்துச்சு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? 27 தொகுதிகளே கொடுத்திருக்கிறார். அதுவும் அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளே கொடுத்திருக்கிறார். அவர்கள் கேட்ட தொகுதிகளே கொடுத்திருக்கிறார். குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதியில பாஜகவுடைய தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இது அரசியலில் அடுத்த கட்ட ஒரு முயற்சி. இது கடுமையாக விமர்சனம் பண்ணலாம், பேசலாம், செய்யலாம். அரசியல் இருக்குங்கும் போது எல்லாமே நடக்கும். ஆனால் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை மதித்து, நேற்று கூட நாங்கள் அண்ணன் டிடிவி தினகரில் போய் நேரில் சந்தித்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியோடு கம்மியாக கொடுத்திருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயம் நம்ம 11 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கருத்து தெரிவித்தாங்க. அப்போ தனது கூட்டணி கட்சியினரும் வெற்றி பெற வேண்டும், தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போன தடவை ஜெயிச்ச தொகுதியெல்லாம் கூட விட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அவருடைய நோக்கம் என்பது மிக தெளிவான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், மக்கள் விரோத தீய சக்தி திமுக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணியை ஒருங்கிணைத்து மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார். அவருடைய இந்த ராஜதந்திர நடவடிக்கைக்கு வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில், சொல்லப்போனால் 200 தொகுதிக்கு மேலே கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்குறோம். நிச்சயம் அவர் தமிழகத்து மக்களுடைய பேராதரவை பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமையும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணது மிக குறைவு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் தான். இது பெரிய டேட்டா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், வர மாட்டாங்களா? தமிழர் கிடையாது இல்லையா? ஓகே, தமிழர் ஒரு தமிழர் பிறந்த ஒரு பச்சை தமிழர் அப்படிங்கிற போது இது ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு எளிய தொண்டன், சினிமா கவர்ச்சி இல்லாத தொண்டன், பேஸ் வேல்யூ இல்லாத ஒரு தொண்டன், மிகப்பெரிய பேச்சாளர் கூட கிடையாது. மக்களோடு மக்களாக, சாமானியனாக, ஒரு விவசாயிகளுடைய தோழனாக, தமிழக மக்களுடைய நண்பராக, நாட்டின் முதுகெலும்பு விவசாயி என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு வரலாறுலேயே காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் மராமரத்து பணியை செய்த ஒரே முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்படி இருக்கு. அது சட்ட ஒழுங்கை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சியினர்களே பாராட்டக்கூடிய அளவிற்கு 4 வருஷம் 3 மாசம் ஆட்சி திறம்பட நடத்தியவர். இத்தனைக்கும் கொரோனா காலகட்டங்களில் அவ்வளவு நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் கூட மிக சிறப்பாக, அது அவங்களுடைய கட்சியிலேயே பல நெருக்கடி, எதிர்கட்சி நெருக்கடி, அவரெல்லாம் 3 மாசம் தாண்டு வரேன்னு கேட்டுலாம் ஸ்டாலின் ஐயாட்ட போய் கேட்கும்போது, நாங்க எதுக்குங்க ஆட்சி கலைக்கணும், 3 மாசத்துல அவங்க ஆட்சியை கலைஞ்சு போயிடும்னு சொன்ன நிகழ்வுலாம் இருக்கு. தனது அரசியல் அனுபவத்தை கொண்டு சாணக்கியத்தனத்துடன் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் தமிழக மக்கள் நேரடியாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்து மீண்டும் ஒரு நல்லாட்சி உருவாவதற்கான ஒரு சூழலை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு வீட்டிலையும் விஜயாகவும் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட்டணி பேச்சு நடத்தவே இல்லை. நடத்தி இருந்து கூட்டணி வச்சிருந்தா கூட அது எங்களுக்கு பாதகமான சூழல் தான் ஏற்படுத்தி இருக்கும்னு முதன்முறையாக பாஜகவின் உச்ச தலைவர் அமித்ஷா அவர்களே அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களே அழைக்கிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னாங்களே, இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இதெல்லாம் ஒரு அரசியல்.
தங்களுடைய கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வர வேண்டும், நம்மளை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஜயுடைய திட்டத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நோக்கம் காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்துடலாம், விடுதலை சிறுத்தைகளை உள்ள கொண்டு வந்துடலாம், கம்யூனிஸ்டுகளை உள்ள கொண்டு வந்துடலாம், நம்மளும் ஒரு குட்டி விஜயகாந்த மாறிடலாம் அப்படிங்கிற அளவிற்கு விஜய் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அது எதுவுமே பலிக்கவில்லை. அப்படிங்கும்போது இந்தியாவை ஆளுகின்ற கட்சியே எங்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது. 90 தொகுதி தரேன்னு சொன்னாங்க, துணை முதல்வர் தரேன்னு சொன்னாங்க, அதை தரேன்னாங்க, ஜனாதிபதி தரேன்னாங்க, அமெரிக்கா அதிபர் பதவி தரேன்னாங்க அப்படின்னு சம்பந்தம் இல்லாம பல அந்த கட்சி நண்பர்கள் உளறினார்கள். அதானி பேர்லாம் அடிபட்டது, போய் சென்றார்கள். த்ரிஷா அதானி ட்ரம்ப் பேர்லாம் அடிபடலையா? ட்ரம்ப் அந்த ஈரான் இருக்கலாம் போர் ஒப்பந்த பிரச்சனையை தாண்டி விஜய்கிட்ட கூட்டு பேசினாராம். அந்த அளவுக்குலாம் செய்திகள் பரப்பப்பட்டது. கப்பல் எப்படி போறது இந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மிகவும் நிதானமாக, சாதுரியமாக, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தை கொண்டு கருணாநிதி அவர்களை விட, ஏன்னா தமிழ்நாட்டில் வெரி வெரி டேஞ்சர் பொலிட்டிக்கல் மேன்னா கருணாநிதினு சொல்லுவாங்க. அதே மாதிரி அயன் லேடி, ஆளுமை மிக்க ஒரு தலைவி அப்படின்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை சொல்வார்கள். அவர்கள் 2 பேரை விட ஆளுமையான, ஆபத்தான ஒரு தலைவர் என்றால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத தனது காய் நகர்த்துகள் மூலம், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், பாஜக இவர் அடிமையா இருக்குன்னு சொல்லும் போது இருக்கட்டும், அவர் எதுக்குமே பதில் கொடுக்கல. தனது செயல்கள் மூலம் பதில் கொடுத்து திமுகவில் தொகுதி பங்கீடுகள் இந்தந்த தொகுதி முடிவு பண்றதுக்கு அவங்க இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளர் லிஸ்டே முதல் கட்ட வேட்பாளர் வெளியிட்டாச்சு, 2ஆம் கட்ட வேட்பாளர் வெளியிட்டாச்சு, கூட்டணி கட்சிகளை எந்தெந்த தொகுதி முடிவு பண்ணியாச்சு, கூட்டணியில் யார் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு, யார் எந்த சின்னத்தில் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு வேகத்துடன், விவேகத்துடன், இந்த தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கத்துடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக மிக தெளிவாக ஒரு அரசியலை செய்திருக்கிறார்கள். இது இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அமித்ஷா எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார், தமிழ்நாட்டின் எங்களுடைய பெரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சொல்வதை கேட்டுத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அவர்கள்தான் எதையும் முடிவு செய்வார்கள். விஜய் கூட்டணியா இருந்தாலும் அவங்க தான் முடிவு செய்வாங்க, வேண்டானாலும் அவங்க தான் முடிவு செய்வாங்க. விஜய் கூட்டணி பத்தி நாங்கள் பேசவே இல்லை, அவர் கூட நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் அது எங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற அளவிற்கு நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிற கருத்து 100% வரவேற்கக்கூடியது. தமிழக மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 5000 ரூபா தெரியாம போடுறதா இருக்கட்டும், 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றதா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய தலைவர், மத்திய அரசிடம் எது என்றாலும் கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர். மத்திய அரசுக்கு இவர் அடிமையா போயிடுவாரு, பாஜகவுக்கு இவர் அடிமையா போவாருன்னு சொல்லும் போது 27 தொகுதிகளை மட்டும் கொடுத்து தனது அரசியல் ஆளுமையை நிரூபித்த ஒரு தலைவர். அப்போ முதலமைச்சரான தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் மிக எளிமையாக கையாண்டு கொண்டு வந்து விடுவார். நிதி பற்றாக்குறையை மிக எளிமையாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கொண்டு சென்று பெற்று தருவார். எப்படி 21க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாரோ, எப்படி மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை பெற்று தந்தாரோ ஏழை எளிய மக்களுக்கு, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் இப்ப இவங்க சொல்றாங்களே எங்களுக்கு மத்திய அரசு தரவே இல்லை, அதுக்கு தரல, இதுக்கு தரல, இதுக்கு தரல, அதுக்கு தரல. 30 MP 40 MP நாங்க தான் மதச்சார்புமைன்றாங்க, மதச்சார்புடைய கட்சிகள்லாம் இருக்குது. பணமே இல்லம்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணா பணம் இல்ல, செவிலியர்கள் மருத்துவ செவிலியர்கள் போராட்டம் பண்ணா பணம் இல்ல, டாஸ்மார்க் பணியாளர்கள் போராட்டம் பண்ணா பணம் இல்ல, அரசு அதிகாரிகள் போராட்டம் பண்ணா பணம் இல்ல, விவசாயிகள் போராட்டம் பண்ணா பணம் இல்ல, மாணவர்கள் கல்வி கடன் திட்டத்தை ரத்து பண்ண பணம் இல்ல. உண்மைதானே சார்? கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் கல்குவாரிகள் இல்லைன்னா பணமே அரசு கஜானாக்கு வராது. ஏதோ அதை வித்து தான் எங்களுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து
மலைக்கல்லன் போன்ற ஒரு திருட்டு அமைச்சரை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கிறீர்கள் என்று அந்த பகுதி மக்கள் மீம்ஸ் போட்டு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு மலைக்கல்லன், எங்கள் மலையை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. புரியுது உங்களுக்கு? இப்படி எதுக்குமே நிதி இல்லாம அக்கௌண்ட்ல யாரும் எதிர்பார்க்காம எவ்வித முன்னறிவிப்பு இல்லாம 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. அந்த 5000 ரூபாய் பணம் எங்கிருந்து வந்துச்சு? ஏழை எளிய நடுத்தர மக்கள் போராடுறவங்களுக்கு பணம் வரல. தகவல் உரிமை சட்டத்துல SC/ST பணம்னு சொல்றாங்க, உண்மையா தெரியல. அது யாருன்றது அடுத்த ஆட்சி வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதை வந்து கண்டறிய வேண்டும். ஏற்கனவே கலர் டிவி அதுல தான் கொடுத்தாங்கன்ற பிராதுக்கு அதுக்கே என்ன விட தெரியல. முரசொலி அலுவலகமே அவங்க இடம்தான் சரி அப்படிங்கிற பிராதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள போல அது தனி டிபேட்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒரு எளிய மகனாக தனது அரசியல் ஆளுமையால் மீண்டும் தமிழக முதல்வராக எடப்பாடி அவர் வருவார் என்று மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் சென்ற இடம்லாம் மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தீங்க. இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வயதான மூதாட்டி சொல்றாங்க, கரண்ட் பில்ல மாசம் ஒரு தடவை போட்டு எங்களுக்கெல்லாம் கரண்ட் பில்லே வராதுன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில எனக்கு வந்து 150 ரூபா தான் கரண்ட் பில் வரும் அப்படின்னு நினைச்சேன், 900 ரூபா வருது, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு மூத்தாட்டி கதறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஒரு 40 வயது பெண் தனது கணவன் டாஸ்மார்க் மதுவை குடித்து உயிர் விட்டு தன் குடும்பமே நடுத்தரவில் இருக்குது, இந்த நாசக்கார ஆட்சி எப்போது அழியும் அப்படின்னு புலம்பல காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆன ஆட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்கள் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள். NDA கூட்டணி பெரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வரும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள், சிறுபான்மையினுடைய அபரிமிதமான ஆதரவு, இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட்டணி இடங்கள் முடிவு செய்யப்படாம இருந்தாலுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் திமுக சைடு இருக்கு. அது எப்படி நெகட்டிவா பாக்குறீங்களா? இல்ல அதாவது இது எப்படின்னா வடிவேல் காமெடி மாதிரி தான் சொல்ல முடியும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்பட்டவன் வீக்குன்னு. 28 கட்சி கூட்டணின்றீங்க, 28 கட்சியுடைய வாக்கு வங்கி என்ன? 6% கூட இல்லாத கட்சிகள், லட்சுமேடு கட்சிகள்லாம் MLA சீட்டு அப்படி இருக்கும்போது 5% இருக்கிறதுக்கு சீட்டு கிடையாது. ஆனால் புதுசா வந்த நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அவர்களையும் திமுக திராவிட மாடலையும் கடுமையாக விமர்சனம் பண்ண தனது மனவாடுகள் கட்சிக்கு 10 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா MP, 10 வருஷமா பட்டியல் பிரிவு மக்களுக்கு எந்த பாதகம் நடந்தாலும் திமுகவுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்து வந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி தான் அதிகம். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்த்து கூட 10 சீட்டு அவங்களால வாங்க முடியல. அது கமலஹாசன் விட்டு கொடுத்ததுனால தான் 8 தொகுதி, இல்லைன்னா 6 தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு நடந்திருக்கு. கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கம்யூனிஸ்டை பத்தி சொல்லலாம். பினராயி விஜயன் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாரு, காங்கிரசும் பாஜகவும் ஒன்றுதான், கம்யூனிஸ்ட் தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு எங்க சொல்றாரு? கன்னியாகுமரிக்கு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் சொல்றாரு. ஆனா கேரளாவில் வந்து என்ன சொல்றாரு? திமுக காங்கிரசும் திமுகவும் தான் நல்ல கட்சி, பிஜேபியும் அதிமுகவும் மோசமான கட்சின்றாங்க. கம்யூனிஸ்டுகளை மாதிரி ஒரு கேவலமான அரசியலை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பேசுறது மாதிரி சொல்லுவார், சார் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாடா சார், நீங்க கேரளால இருக்கீங்க, கேரளாவா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. கேரளா போனா பிஜேபி திட்டணும், காங்கிரஸை திட்டணும், தமிழ்நாட்டுக்கு வந்தா பிஜேபி திட்டணும், அதிமுக திட்டணும், காங்கிரஸ் வந்து இந்த கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் குழவணும். கிரவுண்ட்ல அது எதிரொலிக்குமா? இப்ப என்னன்னா கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறது அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இப்ப தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றது இங்கதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா தேமுதிகனுடைய தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் வெளியில வந்து காதர் மகைதின்னு அவரே சொல்றாரு, நாங்க என்ன பண்றது, கையெழுத்து போட்டோம், எங்களுக்கு அவரு மட்டும் எல்லாம் கிரவுண்ட்ல எதிரொலிக்குமா? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்றாரு, பலவேற குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. வேல்முருகன் அதுக்கு கவுண்டர் கொடுத்திருக்காரு. சாரி, நம்ம காட்பாடி ஐயா
அவருக்கு சொந்தக்காரர்களும் கொடுத்துருப்பாரு. ம். அவர் துரைமுருகன், இவர் வேல்முருகன். அதனால 2 முருகன்களும் மாத்தி பேசிக்கிறார். அது அவங்களுடைய விஷயம். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு திருப்தி இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் 6 சீட்டு வேணும்னு தலைகள் நின்றாங்க, அவங்களுக்கு 5 தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு திருப்தி கிடையாது. மதிமுகவுக்கு 4 தொகுதி கொடுத்து 3 தொகுதி திமுக சிம்பல் நிக்க சொன்னாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை. இதுல திருப்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரே கட்சினா தேமுதிக மட்டும்தான். இதுல 4 தொகுதி கொடுத்து 3ல நிக்க சொல்றாங்க அப்படின்னா வெற்றி பெறணும் இல்ல, சீட்டு வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல. இப்ப நீ அவரு இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குண்ணே. உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் உங்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைக்காது. தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்போம். ஓகே ஓகே. நீங்க தனி சின்னத்துல நின்னா நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். முதலாளி, பெரிய முதலாளி ஐயா ஸ்டாலின் அவர்கள் செலவு பண்ணட்டும், எந்த சின்னத்துல வேணாலும் நிற்கிறோம். உதயசூரியன் சின்னம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மதிமுக அடிச்சிடலாம். மதிமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்கும் அதுதான் நிலைமை. இதுல வந்து கம்யூனிஸ்ட் தேசிய கட்சின்றதால தப்பிச்சுக்கிறாங்க. இதுதான் அங்க நிலைமை. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.